ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி அதாவது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் 2 மடங்கு பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது 1996 இடங்களை நிரப்ப செப்டம்பர் 28 போட்டித் தேர்வுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகஸ்ட் 12 வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வு வாரியம் அறிவிப்படுத்திருந்தது. இப்போ எக்ஸாம் டேட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, அது உங்களுக்கு தெரியும். லேட்டராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னங்கிறத பார்ப்போம். அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 1996 காலிப்பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி தலைவர் ஜெயந்தி நேற்று வெளியிட்டு செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதுக்கான தேர்வு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அறிவிப்பு தொடர்பான கோரிக்கை மனுக்களை டிஆர்பி வெப்சைட்டில் அப்படி இல்லை மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர வழியில் அனுப்பப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பொதுறிவு 10 கேள்வியும் கல்வி உளவியலில் 30 கேள்வியும் பாடத்திட்டமும் மாற்றப்பட்டு இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் பணிக்கு சரிங்களா 2500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளன. தற்போது இந்த இடங்களில் காலியாக உள்ள ஆசிரியர்கள் தான், அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் தான் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் இப்போது பணியாற்றி வராங்க. தற்போதைய டிஆர்பி தேர்வு மூலம் 1996 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றாலும் இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளன அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு அதிகரிக்கலனாலும் கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். உடனே இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. டேட்டு இப்போ மாற்றி வச்சுருக்கிறாங்க. கடைசி டைமில் தான் அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நம்ம கையில் இருக்கிறது படிக்கிறது, எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. வேக்கன்சி இன்க்ரீஸுங்கிறது அரசாங்கத்தோட கையில் இருக்குது. அதனால் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.